பூமாரி. ம்ஹும். என்ன பூமாரி, சித்தப்பா சாப்பாடு வாங்க போயிருக்காங்க, கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. எஞ்சி சாப்பிடுறியா? சித்தி, கொஞ்ச நேரம் தூங்க போறேன். சரி தூங்கு, சரியா? இப்போ ஃபீவர் எப்படி இருக்கு? இப்போ கொஞ்சம் குறைஞ்சிக்கு சிஸ்டர். இந்த இது எப்போ முடியும்? குளுக்கோஸ் முடியறதுக்கு இன்னும் 1 hour ஆகுமா? இல்ல, சாப்பாடு அவளுக்கு ஏதாவது கொடுக்கணும்ல. இப்போதைக்கு ஒன்றும் கொடுக்க வேணாம், இது முடிஞ்சதுக்கு அப்புறம் கொடுங்க போதும். சரி சிஸ்டர். நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம்ல? தெரியல, டாக்டர் வந்து சொல்லுவாங்க. இது முடிஞ்சோட எனக்கு கூப்பிடுங்க, நான் வந்து ஆஃப் பண்றேன். சரிங்க. அஞ்சலி. என்னங்க வந்துட்டீங்களா? இந்த அஞ்சலி. என்னங்க இது, ஏன் இவ்வளோ வாங்குனீங்க? ஆப்பிள் எல்லாம் எதுக்குங்க வாங்குனீங்க? இருக்கட்டும், அவ எஞ்சோன கொடு. கொஞ்சம் சத்து உணவா கொடுத்தோம்னா கொஞ்சம் நல்லா இருப்பாள்ல. நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ண போறோம், எதுக்கு இதெல்லாம் இங்க வாங்கிட்டு வந்துட்டு? வீட்லயே வாங்கி வச்சிருக்கலாம்ல. சரி இருக்கட்டும், அதுல பால் இட்லி எல்லாம் இருக்கு, சரியா? சரிங்க. தீபி எங்க, ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாளா? அவ எங்க ஸ்கூலுக்கு போனா? போகலையே, வீட்டுல தான் இருக்கா. பூமாரி கூட வர்றேன்னு சொல்லியிருக்கா. என்னங்க சொல்றீங்க? அவ ஸ்கூலுக்கு போகலையா? சரி விடு, இவளுக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லை, அவளை ரெடி பண்ண அனுப்பணும்ல. அவ ஏற்கனவே போகலன்னு வர சொல்லிட்டு இருக்கா. பூமாரியை பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தா நேற்று நைட்டு ஃபுல்லா. எங்க அவளுக்கு பாடம் எல்லாம் போகுதுங்க ஸ்கூல் போகாம இருந்தா. சரி விடு, ஒரு 2 நாள் தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை பெருசுப்படுத்தாத அவ வந்தாலும். இப்படியே செல்லம் கொடுங்க, அதான் அவ இப்படி இருக்கா. சரி, பூமாரிக்கு என்ன சொல்லியிருக்காங்க? டாக்டர் வந்து பார்த்தாங்களா? நேற்று தான் வந்து பார்த்தாங்க. டாக்டர் பார்த்துட்டு இன்னும் 1 நாள் தங்கணும்னு சொன்னாங்க. அநேகமாக இன்னைக்கு தங்கிட்டு நாளைக்கு கிளம்புற மாதிரி இருக்கும்னு நினைக்கேன். இப்போ சிஸ்டர் வந்து இந்த குளுக்கோஸ் எப்போ முடியும்னு கேட்டேன். இன்னும் 1 hour ஆகும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் சாப்பாடு ஏதாவது கொடுத்துக்கிடலான்னு சொன்னாங்க. இவளையும் எழுப்பி கேட்டேன், இவ இப்போதைக்கு எதுவும் வேணான்னு சொல்றா. சரி, அப்ப நீ வேணா சாப்பிட்டுரு. சரிங்க. என்னங்க, நீங்க சாப்பிட்டீங்களா? இல்ல அஞ்சலி, நான் வீட்டுல போய் சாப்பிட்டுக்கிறேன், நீ சாப்பிடு. இனிமே எப்போ வீட்டில் போய் சாப்பிட்டா? எக்ஸ்ட்ரா தானே வாங்கிட்டு வந்திருக்கீங்க, நீங்க இதை சாப்பிடுங்க. இருக்கட்டும் அஞ்சலி, நீங்க சாப்பிடுங்க. சாப்பிடுங்க, எக்ஸ்ட்ரா தானே இருக்கு. அஞ்சலி, பூமாரி எழுந்திருச்சாளா எப்படி? எழுந்திருக்கல பூமாரி. நான் கேட்டதுக்கு மட்டும் சாப்பிட்றியான்னு கேட்டேன், வேணான்னு சொல்லிட்டா. நீ சாப்பிட்டே எப்படி? வேணான்ட்டாளா? இப்போ டாக்டர்கிட்ட ஏதாவது கேட்கணுமா? இல்ல அதெல்லாம் ஒன்றும் வேணாம். இந்த குளுக்கோஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் சாப்பாடு கொடுக்க சொல்லிட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லடி. டிம் எங்க போயிட்டானா? ஆமா மாமா, அவருக்கு ஆபீஸ்ல முக்கியமான வேலை இருக்குன்ட்டு அப்படியே கிளம்பிட்டாரு. நீங்க கிளம்பல? இல்ல பூமாரி, கொஞ்ச நேரம் பெர்மிஷன் போட்டிருக்கேன். இந்த ஃபுட்டெல்லாம் வாங்க சொன்னால, அதான். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். தீபி எங்க? அவளை மட்டும் வீட்லயே விட்டுட்டு வந்திருக்க? இல்ல, அங்கதானே இருக்கா. ஏண்டி, உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? ஸ்கூல் போல இன்னைக்கு? சரி விடு, இன்னைக்கு ஒரு நாள் தானே. நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? இன்னைக்கு ஒரு நாளா? நேற்று ஒரு நாள் லீவ் போட்டில? அம்மா ரொம்ப திட்டாத. என்ன, இன்னைக்கு ஸ்கூல் போலான்ட்டு தான் நினைச்சேன். சித்திட்டு வேணா காடு. என் யூனிஃபார்ம் எங்க கிடக்குனே தெரியல, பாத்துக்கோ. யூனிஃபார்ம் போடாம ஸ்கூலுக்கு போறது தப்பு இல்லையா? நொண்டி சக்கா சொல்ற, நொண்டி சக்கு. ஏண்டி, யூனிஃபார்ம் போடாம நீ ஸ்கூலுக்கு போனதே கிடையாதோ? போயிருக்குன்னா, ஆனா 11th ஸ்டாண்டர்ட் வந்ததுக்கு அப்புறம் போனது இல்லையில. இங்க பாரு தீபி, ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க பாத்துக்கோ. அவளுக்கு தானடி உடம்பு சரியில்லை, நீ ஏண்டி போகாம லீவ் போட்டிருக்க? எவ்வளவு நாள் பாடம் போகுது, என்னமே செய்யி. அம்மா சும்மா அப்படியே சொல்லாத. என்ன, இன்னைக்கு நான் போகணும்ட்டு எல்லாம் ரெடி ஆகி சாப்பிட்டாச்சு. நீ வேணா சித்திட்ட காட்டு பாரு. கடைசில யூனிஃபார்ம் காணோம்னு நான் போக கிடையாது. யூனிஃபார்ம் இல்லனா என்ன இப்போ போறதுல என்ன பிரச்சனை? சும்மா இருக்கியா? யூனிஃபார்ம் இல்லனா டீச்சர் வெளியே நிக்க விட்டுருவாங்க. அதுக்கு நான் வீட்ல இருந்துக்கிடலாம்ல. எதுக்கு ஸ்கூல் போகணுமா? யூனிஃபார்ம் உங்க கபோர்ட்ல தானடி இருந்துச்சு, அதுல பார்க்க வேண்டியனே. எல்லா இடமும் தேடியாச்சு, நீ எங்க வச்சிருக்கன்ட்டு நீ வந்து பார்த்தா தான் தெரியும் பாத்துக்கோ. ஆமா, இல்லனாலும் இவ அப்படியே போயிருவா ஸ்கூலுக்கு. அது எது சாக்கு சொல்லிட்டே இரு. நாளைக்கு மட்டும் ஸ்கூல் போமறேன். கண்ணு முழிக்கிறீல்ல, 2 கண்ணையும் நோண்டுறேன். சரி விடு அஞ்சலி, ஒரு நாள் தானே. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். பூமாரிக்கு இப்ப எப்படி இருக்கு? ஐயோ பாவமே, அவளுக்கு ஒரே இந்த குளுக்கோஸ் போட்டுட்டே இருக்கீங்க. அவ கையெல்லாம் வலிக்கும்ல? ஆமா வலிக்கும் தான். நீ வேணா வந்து வாங்கிக்கிட்டே 2 குளுக்கோஸ. நல்ல கதையா இருக்க. அது எதுக்கு நான் வாங்கணுமா? எனக்கா ஃபீவரு? அப்போ அமைதியா இரு, தேவையில்லாம மூக்க நுழைக்காத. பூமாரி, இட்லி சாப்பிட்றியா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் அஞ்சலி, நாங்க ஏற்கனவே வீட்ல மேகி செஞ்சு தின்னுட்டு வந்தோம். ஆமா, இதுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. ஏய், சும்மா இருக்க மாட்டேன். அவளை கிட்ட வச்சுட்டு எதுக்குடி சொன்ன? சொல்லக்கூடாதுன்னு சொல்லி தானே கூட்டிட்டு வந்தேன். சித்தி, அவ தூங்கிட்டு தான் இருக்கா, அப்புறம் என்னவா? சும்மா இரு, காது கேட்கும்ல தூங்கினாலும். அப்புறம் அவன் இந்த டயத்துல மேகி கேட்ட நான் எப்படி செஞ்சு கொடுக்கறதா? அதெல்லாம் ஒன்னும் கேட்காது. இந்த டயத்துல அவ கேட்கவும் மாட்டா. அதுக்கு ஒரு பதில வச்சுக்கோ. ஸ்கூலுக்கு போறதுக்கு மட்டும் 10 பதில வச்சுக்கோ. வாங்க டீச்சர், எப்படி இருக்கீங்க? நீங்க வருவீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்ல. சரியா போச்சு. இப்ப யாரு இந்த டீச்சர் இங்க கூப்பிட்டாங்களா? இன்னைக்கு அவ்வளவுதான். இல்ல, உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்ட பூமாரிக்கு, அதான் ஒரு 8 வந்து பார்த்துட்டு போலான்ட்டு தான் வந்தேன். ஆமா டீச்சர், நேரத்துல இருந்து அவளுக்கு கொஞ்சம் உடம்புக்கு முடியலதான்.
ஹாஸ்பிட்டல் வந்தோம். அதுக்கப்புறம் பார்த்துட்டு ஏதோ வைரஸ் ஃபீவர் பரவுதுன்ட்டு சொன்னாங்க. இன்னைக்கு ஒரு 2 ட்ரிப் போடணும்னு சொன்னாங்க, அதான் வந்திருக்கோம். ஆமாம், இதுக்கெல்லாம் முன்னக்கூட்டி ட்ரீட்மெண்ட் பார்க்குறதுலாம் நல்லது தான். சாதாரண ஃபீவர்ன்ட்டு இப்போ எதையுமே விட முடியல. ஏன் டீச்சர் 2 நாள் ஸ்கூலுக்கு வராததுனால ஒன்றும் பிரச்சனை இல்லையில? பாடம்லாம் ஒன்றும் பின்தங்காதுல்ல? பூமாரி வராததை பற்றி பிரச்சனை இல்லை. அவள் ஒரு பிரில்லியண்டான ஸ்டூடெண்ட் தான். அதுக்கப்புறம் நானும் அவள் படிச்சுக்கிடுவா. ஆனால் தீபி எதுக்கு வராமல் இருக்கா? சரியா போச்சு. அதானே டீச்சர் இங்கே தான் நிற்கா, நீங்களே கேளுங்களா. என்ன தீபி, நீ எதுக்கு லீவு? அவளுக்கு தானே ஃபீவரு, உனக்குமா வந்துச்சு? டீச்சர் உங்களுக்கு தெரியாது பார்த்துக்கோங்க. பூமாரிக்கு ஃபீவர்னால என்ன கவனிக்கிறதுக்கு யாருமே இல்லை. ஏண்டி இவ்வளோ போய் சொல்கிற? ஆமாம் டீச்சர், உண்மையில தான் சொல்கிறேன் நான். இதெல்லாம் சொல்லு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. டீச்சர் அவ யூனிஃபார்மை காணலன்னு தான் இன்னைக்கு வர முடியல ஸ்கூலுக்கு. அடடே, என்ன தீபி நீ யூனிஃபார்ம் இல்லாம ஸ்கூலுக்கு வந்ததே கிடையாதோ? வந்திருக்குண்ணா. அப்புறம் என்ன டீச்சர், முன்ன மாதிரிலாம் கிடையாது பார்த்துக்கோங்க. நீங்க இருக்கையில எங்களை எவ்வளவு கேரிங்கா பார்த்துட்டு இருந்தீங்க. இப்ப புது டீச்சர் அப்படிலாம் கிடையாது டீச்சர். அது சரி, இப்ப நான் வந்திருக்கேன்ட்டு என்கிட்ட புது டீச்சரை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ற. இதே பூமாரி பார்க்க புது டீச்சர் வந்திருந்தா என்ன பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பியா? அதானே, எல்லாம் பண்ணுவாவ, வாய் இருக்குல்ல அவளுக்கு. சித்தி கொஞ்சம் சும்மா இருக்கியா? டீச்சர் அப்படிலாம் பேசக்கூடாது, ரொம்ப தப்பு. ஆமாடி, நீ பேசுறது ரொம்ப ரைட்டு. தீபியோட படிப்பெல்லாம் எப்படி இருக்கு? சுமாருதான், சொல்றதுக்கு என்ன, படிப்பே இல்ல. என்ன தீபி இதெல்லாம்? டீச்சர் நான் கொஞ்சம் நல்லா படிக்கிறேன், உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நீங்க தான் எங்களுக்கு இப்ப வர்றதே இல்லையா, அதான் பாத்துக்கோங்க. சும்மா தான் சொன்னேன், பரவாயில்ல, நல்லா தான் படிக்கிறா. அப்பாடா. ஆமா, இல்லனா மட்டும் இவ படிப்பு எங்களுக்கு தெரியாது பாத்துக்கோங்க. படிப்பே வர மாட்டேங்குது, என்ன செய்யனே தெரியல டீச்சர். நீங்க ஏதாவது ஒரு ஐடியா இருந்தா சொல்லுங்க. ஈவினிங் போல நான் டியூஷன் கிளாஸ்லாம் எடுக்கிறேன், வேணும்னா தீபியை கொண்டு வந்து சேருங்க. நல்ல படிப்பா. 11th 12th எக்ஸாம் வேற இருக்கும்ல, கொஞ்சம் அவளை டியூஷன்ல சேர்த்தா தான் சரியா வரும். இதுவும் நல்ல ஐடியாவா இருக்க. உங்க வீடு என்ன, அட்ரஸ் என்னன்னு கொஞ்சம் தீபிட்டே சொல்லி விடுங்க டீச்சர். நான் அங்கேயே கொண்டு வந்து சேர்க்கிறேன். இல்லைன்னா இவ ரொம்ப குட்டிச்சவரா ஆயிடுவா. இப்பெல்லாம் வல்லசா படிப்பே வர மாட்டேங்குது. ஒன்றும் கவலைப்படாதீங்க. சரி, பூமாரியை பத்திரமா பார்த்துக்கோங்க. ஸ்கூலுக்கு நாளைக்கு இல்லைன்னா நாளை கழிச்சே வர சொல்லுங்க. ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரி டீச்சர், அப்ப நான் கிளம்புறேன். அப்போடா, கிளம்புங்க, காத்து வரட்டும். என்ன தீபி, வரட்டா? கொஞ்சம் வந்து என்ன வழி அனுப்பேன். டீச்சர் எனக்கும் ஆசைதான் பாத்துக்கோங்க உங்களை வழி அனுப்புறதுக்கு. ஆனா பாவம் பூமாரி, அவளுக்கு ஜூஸ் வாங்குறதுக்காக எங்க அம்மா சொல்லியிருக்காங்க. அது உள்ள போய் மெடிக்கல்ல தான் வாங்கணும் அந்த ஜூஸ். அதை போய் வாங்கிட்டு வர போறேன் டீச்சர். சாரி டீச்சர். சரி. அப்பாடா. ஏண்டி எதுக்குடி உங்க டீச்சர் கிட்ட போய் சொல்ற? அழகா கூப்பிடுறாங்கல்ல, போய் வழி அனுப்பிட்டு வர வேண்டியதானே. அம்மா கொஞ்சம் சும்மா இருக்கியா? டீச்சர் வா முன்னாடி தான் என்ன அடிக்க மாட்டேங்காங்க. வெளிய மட்டும் போனேன்னு வெச்சுக்கோயா, இன்னைக்கு ஏன் ஸ்கூலுக்கு வரல நீ மண்டையில கொட்டுவாங்க பாத்துக்கோ. ஏன் கொட்டினா என்ன, வாங்கிக்கிட வேண்டியதானே. நீ தானடி தப்பு பண்ணிருக்க. அப்படியா? அப்ப நான் உன் மண்டையில கொட்டுவேன், நீ வாங்கிக்கிடுறியா? ஏன் மண்டையிலயா? எதுக்குடி? ஆமா, உன்னால தானே நான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போல. என்னால போகலையா? என்னடி சொல்ற? நீ தான் என் யூனிஃபார்மை இங்கே கொண்டு போட்டுட்ட, அதான் என்னால போக முடியல. நானும் திமிருடி உனக்கு. சரி பூமாரி, நான் வர்றேன். சரிங்க டீச்சர், முடிஞ்ச வரை நாளைக்கு வந்து விட பாக்குறேன் ஸ்கூல்ல. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாளைக்கு இல்லைனாலும் நாளை கழிச்சு வந்து விடு, சரியா? இல்ல டீச்சர், அவளே வீட்டுல இருக்க விரும்ப மாட்டா. ஃபீவர் குறைஞ்சிட்டுனா நாளைக்கே வந்து விட்டுடுறேன். சரி ஓகே, அப்புறம் உங்க இஷ்டம்.